எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் கோவிலில் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் நவகிரகங்களை சுற்றுவோம். அப்படி சுற்றி வரும்போது 1 2 3 4 அப்படின்னு வருஷப்படி 9 சுற்றுவோம். அப்படி சுற்றும்போது தனக்கு மறந்து போயிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, இது எத்தனாவது சுற்று, 5வது சுற்றா, இது எத்தனாவது சுற்று, 6வது சுற்றா அப்படின்னு கேட்போம். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அதாவது எண்ணிக்கையில் தான் நமக்கு கவனம் இருக்குமே தவிர கடவுளை சுற்றி வந்த அந்த திருப்தி இருக்காது. பயபக்தியோடு சுற்றணும். நம்ம மனசும் அந்த கடவுளுடைய மனசும் தான் பேசணும். நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிட்டு சுற்றி வரலாம். ஏன் 9 கிரகங்களின் பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தான் வாரம் தொடங்குது. அதே போல் கிரகங்களின் பெயரும் ஞாயிறில் இருந்து தான் தொடங்குது. அப்போ ஞாயிறிலிருந்து சனி வரைக்கும் உள்ள பெயர்களை, அதாவது கிழமைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதோட ராகு கேதுங்கிற கிரகங்களின் பெயர்களையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சனி பகவானை, அதாவது நவகிரகத்தை சுற்ற போகிறோம். எப்படி சுற்ற போகிறோம்? ஓம் ஞாயிறு பகவானே போற்றி, ஓம் திங்கள் பகவானே போற்றி, ஓம் செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் புதன் பகவானே போற்றி, ஓம் வியாழ பகவானே போற்றி, ஓம் வெள்ளி பகவான் அல்லது சுக்கிர பகவான்னு சொல்லணும், சுக்கிர பகவானே போற்றி, ஓம் சனி பகவானை போற்றி, ஓம் ராகு பகவானை போற்றி, ஓம் கேது பகவானை போற்றி அப்படின்னு எளிய தமிழில் இருக்கக்கூடிய இந்த போற்றியை சொல்லி நம்ம அவங்கள வழிபடலாம். வலமிருந்து இடமாக சுற்றணும். 9 சுற்று எண்ணிக்கையில் சுற்றாமல் இந்த மாதிரி கிரகங்களின் பெயர் சொல்லி போற்றின்னு சொல்லுங்கள் அல்லது நமகன்னு சொல்லுங்கள். இப்படி நம்ம சுற்றி வரும்போது முழு பலனும் கிடைக்கும். நவகிரகங்களை கும்பிட்ட திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதனுடைய பலன்களை பெறுங்க. அதோட சனிக்கிழமை மட்டும் 9 சுற்று சுற்றணும். மற்ற கிழமைகளில் ஒரு சுற்று சுற்றினால் போதும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.